அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அந்த திருப்பி நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். வல்லமையுள்ள கரம். அந்த வல்லமையுள்ள அந்த கரம் நமக்கு வேணும் அப்படின்னா எப்படிப்பட்ட அந்த வல்லமையுள்ள கரம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த எகிப்து அடிமைத்தனமாகி அந்த எகிப்திலிருந்து நம்மை கொண்டு வந்த அந்த நாளை நாம் நினைவு கூறணும். ரெண்டாவது காரியம் என்ன சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம் என்னோட திருப்பி. ஹல்லேலூயா. அதிகாரமும் ஜெயமும் நிறைந்த வலது கரம். அந்த வலது கரம் நம்ம என்ன பண்ணுதான் தாங்குது. ஹல்லேலூயா. எத்தனையோ நேரம் நான் விழுந்து போக வேண்டியவன் தான், எத்தனையோ நேரம் நான் மடிந்து போக வேண்டியதான், அந்த வலது கரம் இனி தாங்குகிறது. மூணாவது காரியம் தயவுள்ள கரம். அந்த தயவுள்ள கரம் நான் இன்னைக்கு இருக்கணும்னா என் இருதயம் பக்குவப்படணும். என் இருதயம் ஆண்டவரோடு போய் பேச நான் பக்குவப்படணும். அப்படி பக்குவப்படும் போதுதான் அந்த கரம் கிரியை செய்யும். நாலாவது உருவாக்கும் கரம். எப்படி ஒரு குயவன் கையில களிமண்ணை போல நான் என்னை அர்ப்பணிக்கணும்னா அந்த குயவன் என்னை அடிப்பான், மிதிப்பான், கல்ல பொறுக்குவான், சூடு பண்ணுவான், எல்லாம் உண்மைதான். ஆனா அப்பதான் மற்றவர்கள் பார்க்கத்தக்க, அநேகருக்கு சாட்சியாய் விளம்ப ஒரு அழகான பாத்திரமாய் கர்த்தர் என்னை உருவாக்குவார். யோபு வாழ்க்கையில அப்படிதான் அநேக விதிகளை கர்த்தர் அனுமதித்தார். ஆனா யோபுவை விட்டு கர்த்தர் விலகவே. அதனாலதான் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிற பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது. நமக்கு ஆசீர்வாதம் வேணுமா? கர்த்தர் கையில களிமண் போல எனக்கு அர்ப்பணித்து கடைசியாக நியாய தீர்ப்பு. கர்த்தர் சமூகத்துல உண்மையுள்ளவர்களா இருங்க. கர்த்தர் சமூகத்துல நேரத்துல உண்மையுள்ளவர்களா இருங்க. கர்த்தருக்கு கொடுப்பதுல உண்மையுள்ளவர்களா இருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பாவ மன்னிப்பு என்கிற அந்த நிச்சயம் நம்ம இடத்துல இருக்கிறதா? ஒவ்வொரு நேரமும் நான் விழுந்து போகும்போதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல திரும்பவுமாய் நான் எழுப்புகிறேனா? இருக்கிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்கிறோமா? ஒப்பு கொடுத்து ஜெபிக்க பாருங்க.